நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தருடைய ஜனத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்க ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை இந்த காலவெளியில் நம்ம பார்க்கிறோம். 3வது வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படி. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த இடத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதான ஒரு அருமையான அறிவுரையை முதலாவதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள். பொதுவாக நம்ம கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க தானே செய்கிறேன், வேதத்தை நான் வாசிக்க தானே செய்கிறேன், கர்த்தருடைய காரியங்களில் விருப்பமாக தானே இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொதுவான காரியத்தை குறித்து நம்ம மனதில் நினைத்திருப்போம். பொதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருப்பார். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அதே போல வெளிப்படுத்தலில் நம்ம பார்க்கிறோம், சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லும்போது கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த கேட்கிறது தான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செவியை சாய்த்து கேளுங்க, கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க, என்னிடத்துல என்னத்தை விரும்புகிறார், அவருடைய கற்பனைகளில் எதை நான் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறேன். 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பாய். நீ எங்களுக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். கவனமாய் செவி கொடுத்து நன்மையானதை இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா செழிக்கும். உண்மையாகவே நமக்கு தேவையானது நம்முடைய ஆத்துமா செழிக்க வேணும். யோவானில் சொல்லப்பட்டிருந்த போல, நீங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல சரீரத்தில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். ஆத்துமா வாழ வேணும். முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆத்துமா வாழ வேணும். அது செழிப்பாக இருக்கணும். அது செழிப்பாக இருந்தால் சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நமக்கு தானாகவே கைகூடி வரும். அதுதான் இயேசு சொன்னார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். நம்ம அநேக வேளையில் 2வது ஆக்கிடுறோம் தேவனுடைய ராஜ்யத்தை. கர்த்தருடைய காரியங்களை 2வது, ஜெபம் 2வது, வேதவாசிப்பு 2வது, சபை கூடி வருது 2வது. ஆனால் கர்த்தரை முதலாக வைத்து நாம் பார்க்கும்போது செவியை சாய்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு முதலாவதாக நடக்கும்போது நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கும், செழிப்பாக இருக்கும். கர்த்தர் அதற்காக ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன வாக்கு தத்தம் என்று சொன்னால், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நீங்கள் செழிப்பாக இருக்கும்படி, உங்களுடைய ஆத்மா செழிக்கும்படிக்கு, உங்களுடைய ஆத்மா பூரிப்பாக இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருகிறேன். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற இந்த காலை வழியில் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு உரிமையாக இருக்கிறது.
இந்த குறிப்பான வாக்குத்தத்தம் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ளாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. இந்த வேளையிலே எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 89:20 வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவனது வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். இது தொடர்ந்து நம்ம படித்தோம்னாலும் கர்த்தர் எப்படி அவருடைய சிங்காசனத்தில் நிறுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் நாம் இதோடு கூட நிறுத்திக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 20 29 வசனங்களில் அநேக காரியங்களை குறித்து 7 குறிப்புகளை நாம் இந்த நாளில் பார்க்கலாம். 21வது வசனத்தை வாசிங்க. என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் கை அவரோடு கூட உறுதியாயிருக்கும். என் கை அவரோடு கூட உறுதியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்ன? கை நம்மோடு கூட உறுதியாக இருக்கும். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம், அது ஹேண்ட் ஷல் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஆண்டவர் நம்ம கைவிடலை, அப்படியே கையை உறுதியாக பிடிச்சுக்கிறார். நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? நான் உன் கரத்தை, வலது கரத்தை பிடித்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இல்லையா? அதுபோல கர்த்தர் உடைய கை நம்மோடு கூட உறுதியாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை அதுதான் சொல்லுகிறது. தாவீது கருடின கிருபைக்கு தாவீதோடு கூட கர்த்தருடைய கரம் உறுதியாக இருந்தது. அவருடைய புயம் அவனை பலப்படுத்தினது. அதே போல ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய சமூகம் இருந்தது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே அவரோடு கூட இருந்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து கடந்து போன பாதையில் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துலையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நம்மோடு கூட அவருடைய கை உறுதியாக இருக்கும். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அதிலே பார்த்தோம். புயம் பலப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும். நான் சோர்ந்து போயிட்டேனே, எனக்கு பலன் இல்லையே என்று நினைக்கவே வேண்டாம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தாவே, அந்த நித்திய உடன்படிக்கை ஆண்டவரை, இந்த தாவீது கருளிட மாறான அந்த கிருபை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஹல்லேலூயா அவருடைய கை நம்மோடு உறுதியாக இருப்பதாக, அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதாக. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக 22வது வசனத்தை வாசிங்க. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அடுத்த வசனம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். 22 23 பார்க்கிறோம். சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ளவும். சத்ரு நம்மை மேற்கொள்ளுகிறது இல்லை. நமக்கு விரோதமாக வருகிற எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, சத்ரு மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். சில வேளைகளில் நம்முடைய சரீரமே, நம்முடைய மாம்சமே நமக்கு விரோதமாக இருக்கும். அநேகம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ, நான் விரும்புகிறத நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை தானே நான் செய்கிறேன். உண்மையாகவே சில நாட்களுக்கு முன்பாக அந்த கலாத்தியர் எழுதின நிருபத்தில் இருக்கிறதான மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறேன். அதை குறித்து தியானித்து கொண்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், நமக்குள்ளாக இருந்தே நம்மை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக்குகிறது. இப்படி மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிக்கிறது இல்லை, திட்டமாக போட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன நம்ம யோசிக்கிறோம், பிசாசு கூட அதிகமாக பிசாசு என்ன தீவிர தள்ளுறான், என்ன சோதனையில் தள்ளுறான் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்கிறோம், அவன் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ளாத வழிக்கு எனக்கு சத்ருவாக இருக்கிறான். சத்ருவை பார்க்குறோம், சத்ரு தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நமக்குள்ளாக இருந்து எழும்பி கொண்டு இருக்கிறதா நம்ம மாம்ச சுவாபங்களை என்ன செய்கிறது, நமக்கு சத்ருவாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு தடுக்கிறது. ஆகையினால சத்ரு என்று சொல்லும் பொழுது வெளியே இருக்க சத்ரு மாத்திரம் இல்லை, நமக்கு உள்ளாக இருக்கிற சத்ரு பொறாமை, எரிச்சல், கோபங்கள், வைராக்கியங்கள், மார்க்க வேதங்கள், எத்தனை காரியங்கள், களியாட்டுகள். இந்த வேளையிலையும் அந்த சத்துருவனுடைய கிரியைகளை கர்த்தர் முழுவதுமாக மடங்கடித்து போட வேண்டும். நமக்கு முன்பாக மடங்கடிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தை நாம் பற்றிக்கொள்ளும். ஆண்டவரை, நீங்கள் எனக்காக சத்துருவின் கிரியைகளை மடங்கடிப்பீங்க ஐயா. எனக்கு விரோதமாக என்னுடைய அலுவலகத்திலேயோ என்னுடைய குடும்பத்திலேயோ ஆண்டவரை எந்த இடமாக இருந்தாலும் சரி, எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் எனக்கு ஜெயக்கொடியாக இருப்பார். கர்த்தர் எனக்கு ஜெயக்கொடியாக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த வழியிலே அந்த வாக்குத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியாக போவாங்க. ஹல்லேலூயா, ஓடி போவாங்க. கர்த்தர் உண்மையாக நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தங்களை திரும்ப திரும்ப என்ன செய்கிறாரு, நமக்கு புதுப்பித்து கொண்டே இருக்கிற அந்த கால வேளையில் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கும் போதே, ஆண்டவரே இதை நான் சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாவீதுக்கு அருளின மாறாத கிருபை ஆண்டவர், அந்த நித்திய உடன்படிக்கை எனக்கு உள்ளாக ஹல்லேலூயா அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும். அதற்கு எனக்கு தகுதியாக இந்த வேளையில் நீங்கள் நிறுத்துங்க என்று சொல்லி நான் ஜெபத்தோடு கூட அந்த வசனங்களை கேட்போம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் 24வது வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் கிருபையும் உண்மை அவனோடு இருக்கும். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அவருடைய உண்மை நம்மோடு இருக்கும். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட சில வேளையில் கர்த்தருடைய உண்மையை நினைக்கும் போது உண்மையாகவே அது நம்மை கர்த்தருக்குள்ளாக கூடுதலாக அந்த அன்புக்குள்ளாக நடத்தும். எத்தனை கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு இம்மட்டும் காத்திருக்கிறார். இம்மட்டும் காத்திருக்க என்னோடய வாழ்க்கையை நினைக்க போனால், நான் ஒரு 15 வயது 10th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கும் போது ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்பொழுது சில சொன்னாங்க, ரொம்ப சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த காலத்தில் கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் கொடுப்பாங்க, உடனே ஞானஸ்தானம் நம்ம கொடுக்குற அளவுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் ஞானஸ்தான குடும்பமாக நாங்கள் ரட்சிப்புகளாக வந்தப்போ பாஸ்டர் நீ எடுத்துக்குமான்னு சொன்னாங்க. என் சந்துக்கு ஒப்பு கொடுக்குற வழியில் நாங்கள் சின்ன வயசில் எடுத்துட்டோம், இனிமேல் தான் உனக்கு வாழ்க்கையே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய கிருபையினால் 50 வருடத்துக்கு மேலாக கர்த்தர் அந்த பாதையில் தவறாமல் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். அது கர்த்தருடைய கிருபை, அவருடைய உண்மை. அதை அடிக்கடியாக நான் யோசிப்பேன். கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன். அந்த உடன்படிக்கையில் கர்த்தர் காத்து கொண்டார். கர்த்தர் காக்கும்படி செய்திருக்கிறார். ஒரே சீராய் கர்த்தரை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உண்மையாக ஆகினார் தேவன் உண்மை உள்ளவர். எப்போதுமே அந்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்ல மிகவும் வாஞ்சிப்பேன். என்று அவர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நீ மட்டும் இந்த நாள் மட்டுமாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதே போல தான் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம சென்ற பாதைகளில் எல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்தார் அல்லவா? ஹல்லேலூயா. இன்னும் உண்மையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை நினைப்பூட்டி கொடுக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அவருடைய நாமத்தினால நம்முடைய கொம்பு உயரும். ஹல்லேலூயா. நாமத்தினால கொம்பு உயரும். அதாவது கர்த்தர் his horn shall be exalted. அவருடைய கொம்பு உயரும். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்? அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்மோடு கூட இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 25வது வசனத்தை வாசிங்க. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். கர்த்தர் நம்மை ஆளச் செய்கிற தேவன். ஆளச் செய்கிற தேவன். சமுத்திரத்தின் மேலே ஆறுகளை மங்கள அதை ஆளும்படி செய்வேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கிறோம் இல்லவா? நீ வாலாகாமல் தலையாவ, நீ கீழாகாமல் மேலாவாய். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேறு ஸ்தலத்திலேயோ மற்ற எந்த இடத்துல ஆகிலும்
கர்த்தர் நம்ம இருக்கிற இடங்களில் நமக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறார். இது தாவீதுக்கு கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டினார். அவனுக்கு ஆளுமையை கொடுத்தார். போராட்டங்களிலே, போர்களிலே கர்த்தர் விடுதலையை கொடுத்தார், ஜெயத்தை கட்டளையிட்டார். அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கிறோம். ஜெயத்தின் மேலே ஜெயத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு அவர் பிதாவினுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவினுடைய நோக்கம் நிறைவேறும்படி எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை போனாலும் கர்த்தர் அவளை காத்து கொண்டார். அதுபோல் அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து இறங்குகிறது. அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்குகிறது. கர்த்தர் நம்மை ஆளும்படியாய் செய்கிறார். எல்லா இடங்களிலே கர்த்தர் நம்மை சாட்சி உள்ளவர்களாய், தலை குனிந்தவர்களாக அல்ல, தோல்வியை கண்டவர்களாக அல்ல, எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து ஆளுகை செய்யும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் உயர்த்துகிற தேவன். நம்முடைய ஆலோசனைக்காக பார்ப்பார்கள், நம்மிடத்தில் ஓடி வருவார்கள். நம்மை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். இது கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தம். இது வாக்குத்தம் தாவீதுக்குள்ளாக. தாவீதுக்கு அருணின அந்த மாறாத கிருபை என்று சொல்லும்போது உண்மையாகவே நாட்கள் கடந்து போனால் நம்முடைய தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், சரித்திரம் நமக்கு தெரியும். கர்த்தர் கிரியை செய்தார், எல்லா சூழ்நிலையிலையும் கிரியை செய்து, அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலையும் கர்த்தர் கிரியை செய்து அவனை உயர்த்தி இறுதி மட்டுமாக அவருடைய கிருபைக்குள்ளாகவே நிறுத்தினார். அவருடைய வாக்குத்தத்தங்களை ஒரு நேரமும் நிறைவேற்றி கொண்டே வந்தார். அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அவருடைய வாழ்க்கையில் நமக்கு. ஆகினால நம்ம எந்த விதத்துலையும் சோர்ந்து போகக்கூடாது. எந்த இடத்துலையும் நான் தோல்வியாக இருக்கிறேன், நான் வாளாக இருக்கிறேன் என்று கூட நினைக்க வேண்டாம். அந்த வாக்குத்தை படித்துக் கொள்ளுங்க. 26வது வசனம். அவன் என்னை நோக்கி, நீ என் பிதா, என் தேவன். தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஐக்கியம், நெருங்கிய ஐக்கியம். கர்த்தர் அதை வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அதை வாக்கு பண்ணுகிறார். தாவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், எந்த காரியம்னாலும் தேவ சமூகம். கர்த்தரை அதிகமாக துதிக்கிற காரியங்களில் நம்ம சங்கீதத்தை தான் எடுப்போம். ஆதி சபையில் கூட சங்கீதங்களை தான் பாட்டாக பாடுவார்களாம். கர்த்தர் தாவீதை குறித்து அப்படி ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார், ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அருமையான பாடல்களை கொடுத்தார். சங்கீதக்காரன் என்றாலே தாவீது. அந்த சங்கீதங்களின் புஸ்தகங்களை ஆதி சபையில் கூட அந்த சங்கீதங்களை பாடுவார்கள், ஒவ்வொரு சங்கீதத்தை வீரத்தின் பகுதிகளை. ஆகையினால கர்த்தர் நம்மை அவரோடு கூட இணைக்கும்படிய அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை. பரமபிதா, நீங்க எங்க பரமபிதாப்பா. எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர், நன்மையை வழங்காதீரார், நன்மையை கொடுக்கிறவர் அப்பா என்று சொல்லுகிற வேளையில் எந்தவித தடையும் இராதபடிக்கு கர்த்தரை நோக்கி, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது இருக்கிறதான அந்த உறவு, தகப்பனுக்கும் மகனுக்கும், தகப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கிறதான ஒரு உறவை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அவ்வளவு நெருக்கமாக இருப்பேன், அவ்வளவு நான் அவர்களோடு கூட உரிமையாய் என்னுடைய சுதந்திரமாய் வைத்து கொள்ளுவேன். அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். அவரோடு கூட ஒரு உரிமையோடு கூடியதான ஒரு உறவை காட்டுகிறது. தேவனோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு உரிமையோடு உள்ள ஒரு உறவை காட்டுகிறது. என் தேவன், நீர் என் தேவன். தோமஸ் சொன்னார், என் தேவனே, என் ஆண்டவரே. ஏனென்றால் அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார், அவனுடைய சந்தேகத்தை கர்த்தர் நீக்கினார். தான் தேவன் என்பதை தோமாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதே போல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், இன்னும் கர்த்தரை குறித்து அறியும்படியாக, இன்னும் அவரை தேவன் என்று காணும்படியாய் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மரத்தில் கூடுதலான வெளிச்சத்தோடு கூட நம்ம தேவனை நாம் ஹல்லேலூயா சேவிப்போம். அது மாத்திரமல்லாமல் என் ரட்சிப்பின் கன்மலை, ரட்சிப்பின் கன்மலை, உம்மிடத்திலிருந்து எனக்கு எல்லா ரட்சிப்பும் உண்டாண்டவர். ஹல்லேலூயா. என்ன காரியங்களில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேனோ, ஹல்லேலூயா, அந்த கண்மலைக்குள்ளா என்னை மறைக்கிற ஆண்டவரை, உம்மிடத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலேயும் எந்த விதமான ஆபத்தோ
எந்த விதமான அஷ்டமும் வராதபடிக்கு அந்த உம்முடைய கண்மலையின் பிளவுக்குள்ளாக நீர் என்னை வைத்து கொள்ளுங்க ஆண்டவர். உண்மையில உறுதியாய் நிற்கிறேன். என்னுடைய நம்பிக்கை நீர், என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை நீர். ஹல்லேலூயா. அந்த வழியிலையும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா பார்ப்போம். ஆண்டவரே, நீரே என்னுடைய தெய்வம். இந்த மாதத்தில் உண்மை எனக்கு வெளிப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. உண்மை எனக்கு வெளிப்படுத்த போகிறீர். நீர் என்னுடைய தேவனாய், நீருடைய தகப்பனாய், நீர் என் கண்மலை, ரட்சிப்பின் கண்மலையாய் இந்த மாதத்தில் நான் ஒவ்வொரு நாளும் உண்மை அனுபவிக்க போகிறேன். இந்த மாதத்தில் அல்ல, இந்த மாதம் மாத்திரம் அல்ல, இந்த மாதத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாடு எல்லாவற்றிலையும் அவரோடு நெருங்கிய 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 ஒரு உறவு. ஹல்லேலூயா. அதில் நான் தாவீதுக்கு அருளின மாறாத ஒரு கிருபை. அந்த கிருபையில் அவர் மாறுகிறது இல்லை, அந்த உண்மையில் அவர் மாறுகிறது இல்லை. அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் கிருபையை என்றென்றும் அவனுக்காக காப்பேன், உடன்படிக்கை உறுதி பண்ணப்படும். நான் அவனோடு பண்ணின உடன்படிக்கை உறுதி பண்ணப்படும். கிருபையை கர்த்தர் காக்கிறார். வாக்குத்தத்தங்கள், நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் காக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு ஜெபித்து கொண்டிருப்போமானால், உண்மையாகவே அந்த வாக்குத்தத்தங்களை அதை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கிருபையை காக்கிற தேவன். உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா என்று வாக்கு பண்ணின தேவன் அந்த கிருபையை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். நான் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, மலைகள் பெயர்ந்தாலும், சமுத்திரங்கள் கொந்தளித்தாலும், அவருடைய கிருபையை நம்ம விட்டு விலக்குகிறது இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கிருபை என்றென்றைக்கும் காக்கிறார், என்றைக்கும் காக்கிறார். எந்த காரணமாக, எந்த சூழ்நிலையாலும் சரி, அவருடைய கிருபை என்னை விட்டு விலகுகிறதில்ல. ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டேன், என்னுடைய கிருபை இன்னும் தருவேன். கிருபையை அனுபவித்து கொண்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலேயும், ஆனால் அவருடைய கிருபை என்றும் மாறாத கிருபை, அவருடைய கிருபை என்றும் மாறாத கிருபை. இந்த கால வேளையில் கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கிருபை ஹல்லேலூயா உனக்காக காப்பேன், உனக்காக காப்பேன், என்னுடைய கிருபையை உனக்காக காப்பேன். இன்னும் கிருபையை தருவேன், இன்னும் கிருபையை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஆத்மா செழித்திருக்கும்படியாய், உன்னுடைய ஆத்மா இன்னுமாய் கர்த்தரை பற்றி கொள்ளும்படியாய், இன்னும் உன்னுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளாக மகிழும்படியாய், இன்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படியாய், என்னுடைய கிருபையை உன்னிட்ட விளக்க மாட்டேன், என்னுடைய கிருபை எனக்கு நிச்சயமாய் தருவேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் 29வது வசனம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும், அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்முடைய சந்ததி கர்த்தருக்குள்ளாக, ஹல்லேலூயா, விசுவாச சந்ததி கர்த்தருக்குள்ளாக என்றென்றும் நிலைத்திருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இது என்று எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியை பற்றிய எல்லா கவலைகளையும் தேவ சமூகத்தில் வைப்போம். ஆண்டவரே, இந்த சந்ததி நீர் கர்த்தாவே நிலை நிறுத்துகிற தேவன். சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் தேவ சமூகத்தில், கர்த்தருடைய விசுவாசத்தில், கர்த்தருடைய வழியில். இதனால தான் ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வரும்போது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நம்முடைய ஆத்மா செழிப்பாக இருக்கும். கர்த்தருடைய கை நம்மோட உறுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்மோட உறுதியாக இருக்கும். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். நம்மை தனியாக விடுகிற தேவனால் நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாக விளங்கும். ஹல்லேலூயா. சத்ரு நம்மை நெருங்குவதில்லை. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதான ஹல்லேலூயா கொடுமையான காரியங்கள் இருந்தாலும் சத்ரு நமக்கு மேலாக நம்மை அழித்து போடணும், நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் என்று சொல்லி என்ன உபாய தந்திரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த மறைவிடத்தில் வைத்து அவைகளை
நாசமாக்குகிற தேவன், அவைகளை வெட்டி தப்ப போடுகிற தேவன், அவைகளை கர்த்தர் அகற்றுகிற தேவன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். சத்துருக்கு மேல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். சத்துருக்கு மேலே ஜெயத்தை கொடுக்கிறார். உன்னுடைய மாம்சம் ஒருவேளை உனக்கு விரோதமாக கிரியை செய்து உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு தள்ளும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னை சோரித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த சத்ருவின் மேலே உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த சத்ருவின் மேலே உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். என்னுடைய கோபமோ, என மூர்க்கமோ, என்னுடைய காரியங்களோ, என்னுடைய டிப்ரெஷன்ஸோ, எந்த காரியம் கர்த்தருடைய காரியத்தை விட்டு தள்ளினாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இருந்தாலும், என்னுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது புசிப்பும் குடிப்பும் இல்லாது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய மாம்ச சத்ரு நம்மை கிரியை செய்கிறது. கர்த்தராவினியும் நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நிர்மலமாக்குவாராக. மாம்சத்தை அழித்து ஆவிக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய ஹல்லேலூயா அவருடைய உண்மையும் கிருபை நம்மோடு கூட இருக்கும். யார் ஒருபோது நம்மை தனியாக விடுகிற தேவன் அல்ல. உண்மையும் கிருபையை நம்மோடு இருக்கும். நம்முடைய கொம்பு உயரும், மேன்மையாக வைப்பார். குடும்பத்தில் மேன்மையாக வைப்பார், சபையில் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய உற்றார் உறவு நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க சத்துருக்களாக இருந்தாலும் கூட ஹல்லேலூயா நம்முடைய மேன்மையை காண மாட்டோம் என்று சொல்லி இருந்தாலும் கூட அந்த இடத்துல மேன்மையாக வைத்து கர்த்தர் தம்முடைய சாட்சியை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் நம்மை மகிமையாக வைப்பார். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவனை ஹல்லேலூயா எக்ஸால்ட் பண்ண, அவனுடைய கொம்பு உயரும், அவருடைய கொம்பு உயரும். எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆளுகையை கொடுக்கிற தேவன், எல்லா சூழ்நிலைகளையும் ஆடி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த காரியமும் நம்முடைய கண்ட்ரோலுக்கு, ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு அதிகப்படுகிறது, கர்த்தர் விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் தத்தளித்தாலும் சரி, எவ்வளவுதான் நெருக்கங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை ஆளுகும்படியாக வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையை ஆளும்படியான கிருபை, அந்த சூழ்நிலைகளை ஆளும்படியான ஞானம், அந்த சூழ்நிலைகளை ஆளும்படியான தைரியம் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆளும்படி செய்கிற தேவன், நம்மை ஆளும்படி செய்கிற தேவன். அதே போல் அவரோடு கூட இருக்கிறதான உரிமை, ஹல்லேலூயா, உரிமையான உறவு, உரிமையான அந்த உயர்வு. நீர் எங்கள் அப்பா ஆண்டவர், நீங்கள் தேவன், நீர் என் ஆண்டவர், நீர் என் ரட்சிப்பின் கண்மலை. அவரோடு கூட எந்த தடையிடாதபடிக்கு ஹல்லேலூயா அந்த உறவை உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் கிருபையை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை உண்மை நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மலைகள் பெயர்ந்து போனாலும் சரி, எப்படிப்பட்டதான கிரியைகள் நம்மை பயப்படுத்தினாலும் சரி, ஹல்லேலூயா, பூமி அதிர்ந்தாலும் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுகிறது இல்லை, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதை பற்றி கொள்ளுவோம். இந்த மாதம் முழுதும் மாத்திரமல்ல, இந்த என்னுடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே இந்த கிருபைகள் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் நம்முடைய சந்ததி என்றென்றைக்கும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும். நம்முடைய சந்ததி என்றென்றைக்கும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும். நம்முடைய பிள்ளைகளை பற்றி, உங்களுடைய பேர பிள்ளைகளை பற்றி இருக்கிறதானே கவலைகளை தெய்வ சமூகத்தில் வைங்க. ஆண்டவர் எப்படி ஆகிறோம் கர்த்தருடைய சந்ததி என்று வர வேணும். ஆண்டவரை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தருடைய வழியில் மாத்திரம் நடக்க வேணும். ஆண்டவரை கர்த்தரை ஹல்லேலூயா மாத்திரம் பற்றி கொள்ள வேண்டும். உலகத்தைக்குள்ளாக போகக்கூடாது, உலகத்து காரியங்களிலே கர்த்தாவே ஆண்டவரே மூழ்கி போகக்கூடாது. கர்த்தருடைய பயம், தேவ பயம், தேவ பயம் அவர்களுக்கு காணப்பட வேணும். விசுவாசிப்போம். கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர்.